வருவான். இப்போ அந்த குருன்னு வரக்கூடியவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர்கிட்ட நீங்க இதெல்லாம் சொல்லணும். இப்ப இங்க வேண்டீங்க இல்லையா, சாமிகிட்ட வேண்டணும், கல்ல பார்த்து வேண்டணும், இல்ல ஒரு அர்ச்சகர்கிட்ட சொல்லி வேண்டணும், அப்புறம் நம்மளே நமக்குள்ள பேசிக்கிட்டோம். இந்த நிலையெல்லாம் தாண்டி முற்றுப்புள்ளியதான் ஹையஸ்ட், அங்கதான் குரு இருக்கிறார். அவர்கிட்ட நீங்க உங்களை சொல்லணும், எனக்கு விடுதலை கொடுங்க, எனக்கு இந்த வாழ்க்கை போதும், இனிமேல் எனக்கு பிறவி வேண்டாம், நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நீங்க கேள்வி கேட்கும் போது அவரு உங்களுடைய அறிவு நிலைக்கு தக்கவாறு, அனுபவ நிலைக்கு தக்கவாறு அவரு உங்களுக்கு சுட்டி காட்டுவார். அதான் லாஸ்ட் டெஸ்டினி, அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. அப்போ who is that குரு அங்க கேள்வி. உடனே நம்மால் சொல்லுவோம், சம்ப நம்ம 10 பேர்னு போட்டி போடுவோம், யார் ஜெயிக்கிறாரோ அவர் குரு. அப்படிதான் அமைப்புகள் இருக்கு. உங்களுக்கு அடுத்தால யார் வர போறாங்க? 5 பேர் இருக்காங்கல்ல, இப்ப நீங்க நியமிக்கிறீங்களா, நாங்க நியமிச்சுக்கிட்டா, இப்படிதான் போகுது. அப்ப ஞானத்துல இந்த கூத்துக்கெல்லாம் இடமே இல்லை. ஞானத்துல ஒன்லி ஒன். அப்ப நம்ம வெளியில வந்துட்டோமா, டோட்டல் அந்த சலக்கையில இருந்து வெளியில. அதான் வள்ளலார் சொன்னார், சாதி சலக்கைகளை அற்று வெளியே வாழ. அப்பதான் ஞானம் வைக்கும். நீ ஃப்ரீயா இருந்தாதான் ஞானம் உள்ள ஏறும். நீ உள்ள வந்து டஸ்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா உள்ள ஏறாது. நல்ல சிந்திக்க. அப்ப நீ பிளைன் ஸ்லேட்டா இருக்கணும். அதுக்கு மேல உன்னால அழிக்க முடியாத, இறக்க முடியாத பாரம் இருந்தா குரு மாத்திடுவார். இப்ப அந்த குரு தான் இறை என்பதை ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். உண்மையான ஞானத்தை பெற வேண்டும், ஞான பலன் பெற வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் குருவை நம்ப வேண்டும், அந்த குருவை இறைவனாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ஞான பாடம். இந்த ஞான பயணத்தில் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். குருவை ஏற்றுக்கொள்வது, அந்த குருவையே இறையாக ஒத்துக்கொள்ளும். இந்த ரெண்டும் இருந்தாதான் அடுத்த கட்டத்துக்குள்ள நீங்க போக முடியும். குருன்னு சொல்லிட்டா குருட்டையே நிறைய போராட்டங்கள் வருது. இந்த குருமார்களே சில தவறுகள் எல்லாம் நிறைய பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் அங்க சிக்கல். அதனால்தான் சொன்னேன், மண் ரீதியா உலக ரீதியான குருவுகளை எல்லாம் தாண்டி உண்மை குருன்னு சொன்னேன். அப்போ ஒட்டுமொத்த இந்த அண்ட பிரபஞ்சத்திற்கு, அத்தனை படைப்புகளுக்கும் மனித நிலைகளுக்கும் ஒரே ஒரு குரு தான். அந்த குரு தான் இறை. உடனே நம்மால் சொல்லுவாங்க, அதான் இறையை நாங்க ஏத்துக்கிட்டோமே, அவரே இருந்துட்டு போட்டோமே, இதுல எதுக்கு இடையில குருன்னு வரணும், நாங்க குருவெல்லாம் ஏத்துக்க மாட்டோம்னா அங்கதான் நீ அறிவுபூர்வமா சிந்திக்கணும். இறையை நீ எங்க இருந்து ஏத்துக்கிட்ட? இறையை பாத்தியா? எங்க இருக்காருன்னு தெரியுமா? நீனே கண்ணை பூத்திட்டு இறை இருக்கிறாருன்னு சொன்னா அது உண்மையாயிருமா? இது வந்து பாடம். நம்ம ஆரம்பத்துல சொல்லி கொடுத்த பாடம். அதை பார்த்துக்க, நம்பிக்கை மனசுல வச்சுக்க, பார்த்துக்க, நம்பிக்கை மனசுல வச்சுக்க சொல்லி கொடுத்தாங்க. இது உண்மைதான். பார்க்கணும், நம்பணும், மனசுல வச்சுக்கணும், பதிய வச்சுக்கணும். இது எதுக்குன்னா, இதுக்கு அடுத்தால ரேஞ்சுக்கு போகும்போது, கடைசி நிலைக்கு போகும்போது இந்த பதிய வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த குருங்கிறத நீங்க இறை வருகிற பொழுது கம்பேர் பண்ண. இறையை ஏற்றுக்கொள்வதற்காக தான் இந்த குருநிலையை கொடுக்கப்பட்டது. நம்ம அந்த குருநிலையை ஏற்றுக்காதவங்க இருக்கிறாங்க, இல்ல குருநிலையோடு முடித்துக் கொள்கிறார்கள். நீங்க குருவோட எதுவுமே பெற முடியாது. குரு இறையாக இருக்கிற பட்சத்தில் தான். அதே மாதிரி இறையும் குருவாக இருக்கிற பட்சத்தில் ரெண்டுமே எப்படி இருக்கும்னா, எப்படி இருக்கும்? கான்ட்ரடிக்ஷனா இருக்கும். ஆனா ரெண்டுமே ஈக்குவல் தான். ரெண்டு ஈக்குவல் தான். குரு இறையாக இருக்க வேண்டும், ஈக்குவல் டு இறை குருவாக இருக்க வேண்டும். இந்த சமன்பாட்டுக்குள்ள இருந்தால்தான் நீங்கள் பலம் பெற முடியும். அப்ப உங்க ஞான பயணத்துல இந்த விதியை மனனம் பண்ணி கொள்ள வேண்டும். இட்ஸ் வெரி எசென்சியல். இந்த விதியை வைத்துத்தான் நீங்க உங்க பயணத்தை செல்ல முடியும். இறை குருவாக வர வேண்டும், இந்த குருவே இறையாக இருக்க வேண்டும். நல்லா சிந்திச்சு, இறை குருவாக வர வேண்டும், இந்த குருவே இறையாக இருக்க வேண்டும். இது எதுக்கு சொன்னா, நம்ம ஆரம்பத்திலேயே இப்ப நான் சொன்னேன்,
கல்லை பார்த்து நீ கும்பிடு, கல்லை நம்பு, கல்லை சிவன். கண்ணப்ப நாயனார் புராணம் எல்லாம் அதுக்குதான் வச்சாங்க.